டெய்லி ஜாப் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லோக்கல் ஜாப்ஸ். தமிழக மக்களுக்கு குட் நியூஸ். தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கால்நடை பராமரிப்பு துறையில் ஓட்டுநர் பணிக்கான காலி பணியிடங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இது குறித்த தெளிவான விவரங்களை பார்க்கும் முன்பு நீங்கள் எப்படிப்பட்ட வேலைவாய்ப்புகளை தேடுகிறீர்கள் என்பதை எங்களுக்கு கமெண்ட் மூலம் தெரியப்படுத்துங்கள். மேலும் அப்டேட்ஸ்க்காக சப்ஸ்கிரைப் செய்வதுடன் பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் செய்யுங்கள். நிறுவனம் தமிழ்நாடு கால்நடை பராமரிப்பு துறை, தூத்துக்குடி மாவட்டம். இது தமிழக அரசு வேலைவாய்ப்பின் கீழ் வருகிறது. இதில் மொத்தம் ஒரு காலி பணியிடம் உள்ளது. வேலைவாய்ப்பு தூத்துக்குடி மாவட்டத்தில் வழங்கப்படும். பணியின் பெயர் ஓட்டுநர். இதற்கு கல்வி தகுதியாக 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வாகனம் ஓட்டுவதில் 2 வருட அனுபவம் இருக்க வேண்டும் மற்றும் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்க வேண்டும். மேலும் தெளிவான விவரங்களுக்கு இந்த லிங்கை கிளிக் செய்யுங்க. இந்த வேலைவாய்ப்பு பற்றிய தெளிவான விவரங்களை தெரிந்து கொள்ளவும், இந்த வேலைவாய்ப்பிற்கு எவ்வாறு அப்ளை செய்வது என்பதை தெரிந்து கொள்ளவும் இந்த வீடியோவை முழுவதுமாக பாருங்க. இப்போ நம்ம இந்த லிங்குக்குள்ளே போயிடலாம். இந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணதுமே தமிழ்நாடு அரசோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு நமக்கு வந்துடும். சரிங்களா? அதில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு கால்நடை பராமரிப்புத்துறை, தூத்துக்குடி மாவட்டம், அது எல்லாமே போட்டிருக்காங்க. ஸோ பதவியோட பேருன்னு பார்த்தீங்கன்னா ஓட்டுநர். அப்புறம் காலி பணியிடம் யாருக்கு இருக்குது அப்படின்னா எஸ்சிஏ, அதுலேயும் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குறதா அவங்க போட்டிருக்காங்க. முன்னுரிமை அடிப்படையில் தான் இந்த போஸ்ட்டை செலக்ட் பண்ணுறதாகவும் கொடுத்துருக்காங்க. வேறு என்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ஆம் வகுப்பு கண்டிப்பாக பாஸ் ஆகிருக்கணும், தமிழில் எழுத படிக்க தெரியணும், ஓட்டுநர் உரிமை கண்டிப்பாக வச்சுருக்கணும். அப்புறம் என்னென்னா நம்ம வண்டி ஓட்டுறதுல நமக்கு 2 வருஷம் ஆச்சு அனுபவம் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சேலரின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,500 இருந்து 62,000 வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு சில நிபந்தனைகள் எல்லாமே அவங்க நமக்கு கொடுத்துருக்காங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்க தூத்துக்குடி மாவட்டத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபாக ஏதோ ஒரு சான்றை சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஆதார் அட்டையாக இருக்கலாம், இல்லை ஓட்டுநர் உரிமமாக இருக்கலாம், இல்லை குடும்ப அட்டையாக இருக்கலாம், இல்லை ஓட்டர்ஸ் ஐடியாக இருக்கலாம். இதில் ஏதோ ஒன்று கண்டிப்பாக நம்ம ப்ரூஃபுக்காக வைக்கணும். அதுக்கப்புறமா இந்த காலி பணியிடத்தில் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், இவங்களுடைய விகிதாசாரத்தை உள்ளடக்கி தான் இது இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த போஸ்ட்டுக்கு நம்ம அப்ளை பண்ணால் நமக்கு குறைஞ்சது 18 வயசு இருக்கணும். அதிகபட்சமாக அருந்ததியர் வகுப்பினருக்கு 35 வயசு வரைக்கும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த விண்ணப்பத்தை நம்ம இலவசமாக தூத்துக்குடி கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனர் அலுவலகம், துணை இயக்குனர் கால்நடை பெருக்கம் மற்றும் தீவன அபிவிருத்தி தூத்துக்குடி, உதவி இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை தூத்துக்குடி ஆர் திருச்செந்தூர் மற்றும் கோவில்பட்டி அலுவலகத்தில் பணி நேரத்தில் நம்ம நேரில் சென்று பெற்றுக்கலாம். தபால் மூலமாக வாங்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோன்னா 5 ரூபாய் சுயவிலாசமிட்டோ அஞ்சல் வில்லை ஒட்டிய உரையை நம்ம கால்நடை பராமரிப்புத்துறை மண்டல இணை இயக்குனருக்கு அனுப்பி நம்ம பெற்றுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா www.thoothukudi.nic.in இந்த இணையதளத்தில் நம்ம போயிட்டு டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம். இப்போது இந்த பிடிஎஃப்க்கு கீழே நமக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. ஸோ நம்ம அதிலேருந்து நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இந்த ரிஸ்க்கெல்லாம் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம இதிலேருந்து நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லிங்குக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் இந்த லிங்க் கூடவே கிடச்சிரும். நீங்கள் அதை எடுத்து பிரிண்ட் அவுட் போட்டுக்கிட்டிங்கனாலே போதும். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி மண்டல இணை இயக்குனர் கால்நடை பராமரிப்புத்துறை, கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகம், புது கிராமம், தூத்துக்குடி 628003 இந்த முகவரிக்கு February 5ஆம் தேதிக்குள்ள, அதுவும் மாலை 5:45 மணிக்குள்ள அவங்களுக்கு போய் சேர்ற மாதிரி நம்ம தபாலில் அனுப்பி வைக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்மளே நேரில் போய் கூட நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறோமோ அந்த போஸ்ட்டோட பேரை அந்த கார்டோட மேலே நம்ம கண்டிப்பாக பெரிய எழுத்தில் எழுதி தான் கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபுல்லாக ஃபில் பண்ணல அப்படின்னா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம், நிராகரிச்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா என்னென்னா, அப்ளிகேஷன் ஃபார்மோட 5 ரூபாய்க்கான போஸ்ட் ஸ்டாம்ப் போட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இது கூட சேர்ந்து அனுப்பணும். சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த பதவிக்கு எல்லாமே லைக் இப்போ இவங்க சொல்லியிருக்கிற இந்த பதவிக்கு இன்டர்வியூ மூலமாக தான் எடுக்கிறாங்க.
இந்த இன்டர்வியூவை ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட வந்துட்டு மாவட்ட ஆட்சியருக்கு ஃபுல் ரைட்ஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவில் யார் அதிகமான மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க வந்து தகுதியின் அடிப்படையில் வந்து தேர்வு செய்யப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த அப்ளிகேஷன் ஃபார்முக்குள்ளார போயிடலாம். இதில் வந்துட்டு ஃபஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட பேரை கேட்டிருக்காங்க. தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நீங்கள் எழுதணும். பக்கத்தில் உங்கள் ஃபோட்டோவை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா வந்து பாலினம், உங்களுடைய பாலினம் எதுங்கிறத வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்பா பேரோ கணவர் பேரோ அதை கொடுத்துக்கோங்க. உங்களுடைய பெர்மனண்ட் அட்ரஸ் அதில் வந்துட்டு பின்கோடு கண்டிப்பாக இருக்கணும். அப்புறம் நீங்கள் எந்த மாவட்டம், உங்கள் தொலைபேசி எண், அப்புறம் உங்கள் இமெயில் ஐடி, நீங்கள் பிறந்த டேட்டு, உங்கள் வயசு, அப்புறம் உங்களுக்கு முன்னுரிமை இருக்குன்னா எந்த விதத்தில் இருக்குது, கல்வி தகுதி என்ன, வேறு என்னென்ன தகுதியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத அதில் நம்ம போட்டுக்கணும். எந்த மதத்தை நம்ம சார்ந்தவங்க, எந்த வகுப்பு, அதில் எந்த உட்பிரிவு அப்படிங்கிறத நம்ம இதில் மென்ஷன் பண்ணணும். எதுவும் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருக்கா, குற்றவியல் வழக்கு எதுவும் இருக்குன்னா ஆம், இல்லைனா இல்லை. அப்புறம் ஆம் அப்படின்னா வந்துட்டு அது எந்த மாதிரியானது அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணணும். எதுவும் அந்த கிரிமினல் கேஸ் எதில் வந்துட்டு நம்ம தண்டனை எதுவும் வாங்கியிருக்கோமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வாங்கியிருக்கோன்னா ஆம்னு போடணும். ஆம் அப்படின்னா வந்து அது என்ன விவரம்னு கொடுக்கணும். இல்லை அப்படின்னா வந்து இல்லைன்னு கொடுத்துடலாம். அப்புறம் இந்த சான்று எல்லாத்தையும் நம்ம இது கூட வைக்கணும். கல்வி சான்றாக வைக்கணும், ஜாதி சான்றை வைக்கணும், ஓட்டுநர் உரிமை வைக்கணும். அப்புறம் சம்மந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலர்கிட்ட பெற்ற வாகனம் இயக்கும் திறன் குறித்த சான்று ஒன்று இருக்கும், அதை நம்ம வைக்கணும். அப்புறம் நம்ம 2 வருஷம் நமக்கு டிரைவிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கான சான்று, உடல் தகுதிக்கான மருத்துவ சான்று டாக்டர் கிட்ட வாங்கி நம்ம இதில் வைக்கணும். அப்புறம் என்னென்னா நம்ம இதில் கையெழுத்து போட்டு நாளையும் நம்ம இதில் போட்டுக்கலாம். அப்புறம் கீழே ஒரு இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து உங்கள் பிறந்த தேதி, பெயர், தகப்பனார் பேர், உங்கள் அட்ரஸ், இதில் உங்கள் ஃபோட்டோ. இது வந்து நீங்கள் நேர்முக தேர்வுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா இது வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து போஸ்ட் அவங்க அனுப்புவாங்க. சரிங்களா? இதை நீங்கள் மொத்தமாக ஃபில் பண்ணி இதை நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, மண்டல இணை இயக்குனர், கால்நடை பராமரிப்புத்துறை, கால்நடை பன்முக மருத்துவமனை வளாகம், புது கிராமம், தூத்துக்குடி 628003 இந்த முகவரிக்கு நீங்கள் வந்து அனுப்பி வைக்கணும். ஆனால் அவங்க சொன்ன தேதிக்குள்ளே நம்ம அனுப்பி வைக்கணுங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ February 5 மாலை 5:45 மணிக்குள்ளே இந்த அப்ளிகேஷன் அவங்கள போய் சேர்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் லோக்கல் ஜாப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.